அம்மாச்சி வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன்ப்பா. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை வேறையா, காளான் பிரியாணிப்பா. நீ காளான் பிரியாணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல்ப்பா. மெயின் டிஷ் என்ன? தயிர் பச்சடி. சரியா? எல்லாத்துக்கும் பிடிச்சமானது தானே தயிர் பச்சடி. பிடிச்சிருக்காப்பா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு சின்ன ஆன்மீக தகவல் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? யார் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. கோடீஸ்வரர் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, இல்லாத வீட்லேயும் பிரச்சனை இருக்குது, நடுத்தர குடும்பத்துக்கு பிரச்சனை இருக்குது. நாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். சரியா? பழைய செருப்பு இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு சனீஸ்வரன் கோயிலுக்கு போங்க. போயிட்டு அந்த பழைய செருப்பை வந்து கழட்டி விட்டுட்டு உள்ளே வைத்தியம் போட்டுட்டு வரும்போது அந்த செருப்பை காலில் போடாதீங்க. போடாமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுங்க தீவத்தை போட்டுட்டு. நிறைய பேர் போய் எள்ளு தீவம் போடுவாங்க. எள்ளு தீவம் எல்லாத்துக்கும் போடக்கூடாதுப்பா. சனி தசை நடக்குது செய்து அப்படின்னா தான் போடணும். சும்மா எள்ளு தீவம்லாம் போடக்கூடாது. நல்லெண்ணெயில் தீவம் போட்டு, நெய் தீவமும் போடக்கூடாது. நல்லெண்ணெயில் தீவம் போட்டுட்டு வாங்க. அந்த செருப்பு பழைய செருப்பு அங்கே விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு மறந்து வந்துடணும். வந்த வரைக்கும் பாருங்கள், பிரச்சனைகள் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரியா? பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.